ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மதிப்பும் மரியாதையும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். மார்ச் 4 முதல் 10ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்களை பார்க்கவிருக்கிறோம். கும்பம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாகவும் நீங்கள் நினைத்த காரியம் நடந்தேறும் வாரமாகவும் பண வரவும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வாரமாகவும் இருக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த மார்ச் மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் கும்பம் ராசியில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்திருக்கிறார். புதன் கும்பம் ராசியில் இருக்கிறார். மார்ச் 7ஆம் தேதி மீனத்திற்கு இடம் மாறுகிறார். மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூரியன் 1ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் விரோதிகள் கூட உங்களுக்கு திரும்பி வந்து உதவி செய்வார்கள். கடல் கடந்து வெளிநாடு செல்வீர்கள். மனதை அழித்து கொண்டிருந்த கவலைகள் இப்பொழுது நீங்கும். தொழிலில் எதிர்பார்த்த வகையில் மேன்மை அடையும். சிறு வியாபாரிகள் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க வேலைகளை தள்ளி போடாதீர்கள். நிலம் வாங்கி விற்கும் தொழிலில் சில சிக்கல்கள் வந்து சேரும். புதன் 1 மற்றும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் பெண்களால் பொருள் வரவு உண்டாகும். வீட்டில் விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வீர்கள். குரு 3ஆம் இடத்தில் இருப்பதால் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். கணவன் மனைவி உறவு கலகலப்பாகவே இருக்கும். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் அவசிய தேவைக்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடும். வியாபாரத்தை மேம்படுத்த கடுமையாக உழைப்பீர்கள். சனி சொந்த வீடான கும்பத்தில் இருக்கிறார். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபடாதீர்கள். ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் சகோதரர் வகையில் உங்களுக்கு செலவுகள் உண்டாகும். வெளியூரில் இருந்து வரவேண்டிய நல்ல செய்தி இப்பொழுது தாமதமாகவே வந்து சேரும். தான தர்மங்களில் மனம் நாட்டம் கொள்ளும். கேது 8ஆம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க ஊழியர்கள் சம்பள உயர்வை பெறுவீர்கள். சில்லறை வியாபாரிகள் நல்ல லாபம் பார்ப்பீர்கள். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.